ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சரணகல் யூடியூப் சேனல். இது வந்து நம்மளோட பார்ட் 2 வீடியோ. ஓகேங்களா. ஃபைனலாக நம்ம பைக் சர்வீஸ் வந்து பைக்கை சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. நான் என்ன ஜென்ரல் சர்வீஸ் தான் பண்ணேன். ஷோரூம் சர்வீஸ் பண்ணுறது வீட்டுக்கு சர்வீஸ் பண்ணுறதும் எவ்வளோ ரேட் டிஃப்ரென்ஸ் நான் இப்போ கடைசி சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னா, நான் கொஞ்சம் பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயினாக இருக்கேன். அவர் டிஃபால்ட்டாக 1500 கேட்டார் சர்வீஸு. அதுவே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அதிகமாக தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வண்டலூரில் பண்ணியிருக்கேன். 1100 1200 பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் அந்த எந்த அளவு எஃபிஷியண்டாக பண்ணாங்களோ தெரியல. எனக்கு வண்டி இப்போ முன்னே இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லாவே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கிளச்சிலேருந்து எல்லாமே நல்லா சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காரு. எனக்கு ஒரே ரொம்ப நாளாக எல்லாமே வாட்டர் சர்வீஸ் பண்ணுறாங்களா இல்லையானே தெரில. அது ஒரு மாதிரியாகவே இருக்குது. என்னதான் வாட்டர் சர்வீஸ் பண்ணாலும் திருப்பி வந்து தான் இருக்குமான்னு கூட தெரில. பட் ஓகே, ஃபர்தராக பார்க்கும்போது வண்டி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 மாதம் அப்படியே நிறுத்தியே வச்சிருக்கேன். எப்போனாச்சும் மாதத்துக்கு ஒரு டைம் 2 டைம் எடுத்துவேன். இப்படியே இருந்தா வேலைக்கு ஆகாது, நமக்கு கஷ்டம். ஏன்னா இது வந்து கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வாங்கின வண்டி. காசு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நெட் கேஷில் கிட்டத்தட்ட நெட் கேஷ் தான் 1,00,000 கொடுத்தேன். மிச்சம் ஒரு 50,000 போட்டேன், லோன் போட்டேன். அப்படி வாங்கின வண்டி இது. அதனால சரி இதை எதுவுமே இது வேணும். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் சென்டிமெண்ட்டான வண்டி. ஏன்னா ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் புதுசாக நான் வாங்கின வண்டியும் எங்கள் அப்பாவை வச்சு ரைடு கூட்டு போன வண்டி இதுதான். சரி இதை விற்க மனசும் இல்லை. சரி இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் என்னோட எஃப்சியில் வந்து நான் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் சென்டிமெண்ட்டான வண்டினால நான் அப்படியே வச்சுருக்கேன். இப்போ ரெடி பண்ணதான் பரவாயில்ல, ஓகேவா இருக்குது. இனிமேட்டு என் ஒய்ஃப் வண்டி ஸ்கூட்டியை நான் தொடமாட்டேன். என் வண்டியை தான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக என்னன்னாலும் பரவாயில்ல, காசு எல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கேன் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவராலாக இதுக்கு மொத்த செலவு எவ்வளோ ஆச்சு நான் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டேன். பாட்டு எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நானே டேரக்டர் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு. சரி ஒரு பாய் கடை சொன்னார், அவரே கடையை சொன்னார். அங்கே போயிட்டு நான் வந்து அவர் வந்து ஒரே ஒரு ஆக்சிலேட்டர் 350 சொன்னார். அங்கே வந்து ஒரு 200 240 நம்ம தான் கேட்டாங்க. அதனால 100 எனக்கு லாபம். ஸோ அதனால பார்ட்ஸு கிளச்சு இது, அப்புறம் பிரேக் ஆயிலு, அப்புறம் செயின் ஸ்ப்ராக்கெட் போயிட்டாரு. அதுக்கப்புறம் அது வேணான்னு சொல்லிட்டாரு. அது எல்லா பார்ட்ஸும் போயிட்டு நானே வாங்கி விட்டேன். எனக்கு பார்ட்ஸோட செலவு வந்து கிட்டத்தட்ட ஒரு சொன்ன ரேட்டுக்கு நிறையவே டிஃப்ரென்ஸ் வந்துச்சு, கம்மியாக ஆச்சு. பார்ட்ஸ் மாற்றியாச்சு. இப்போ கிளச்சிலேருந்து ஆக்சிலேட்டர்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆச்சுன்னா 2,400 ஆச்சு இதுக்கு ஓவராலாக. ஓகேங்களா. அவரோட இது வந்து பார்த்தீங்கன்னா 1,800 வாங்கினேன். அவர் அப்புறம் ஏர் ஃபில்டர் மாற்றினாரு. அதுக்கப்புறம் வந்து உள்ள பின்னாடி பேரிங் ஏதோ மாற்றணும்னு சொன்னாரு. அதெல்லாம் சேர்த்து அவர் ஓவரால் காஸ்ட் வந்து ரெண்டு சர்வீஸ் 1,500. அது அதிகமா இல்லை கம்மியான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க கைஸ். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதான் சர்வீஸ் வைஸ் எனக்கு பரவாயில்ல, எனக்கு ஓகேவா தான் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. மேபி ரொம்ப நாளா எடுக்காதால எனக்கு ஓகேவா ஃபீல் காரணம் தெரியல. பட் ஆனால் இது வந்து இந்த 2023 மாடலு. 2023 ஆனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுச்சு. 24 வருஷம் ஓட்டிருக்கோம். பெரிய லெவலில் ஓட்டிருக்கோம். ஓகே, இப்போ பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஹாப்பியாகவும் சந்தோஷமா இருக்கு. செல்லத்தை பார்க்கறதுக்கு சரி சார். அதெல்லாம் என் செல்லத்தை வந்து நான் உங்களுக்கு ஆன் பண்றேன் guys. கிட்டத்தட்ட 4 வருஷம் நினைக்கிறேன். 4 வருஷம் 5 வருஷம் அவரோட சவுண்ட் அப்படியே மெயின்டைன் பண்றேன். சவுண்ட் அழகா இருக்கும். ஓகே guys, எனக்கு தெரிஞ்சு 2,400 ஒர்க்கா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. நான் ஷோரூம்ல சர்வீஸ் பண்ணுவேன். இந்த ஷோரூம்ல சர்வீஸ் பண்றதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னா காஸ்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபர்ஸ்ட் ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர். எனக்கு அது வந்து எனக்கு ரொம்ப என்ன சொல்றது சாட்டிஸ்ஃபைடாவே இல்லை. ஆனா கால் பண்ணிட்டே இருக்காங்க. இது மோஸ்டா எம்ஆர் சர்வீஸ் எல்லாமே காசு பாக்குறாங்க, தவிர்த்து சர்வீஸ் அந்த அளவு பண்றது இல்லைன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. நம்ம எம்எம்டி 60 பயம் கேட்டாங்க. நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கும். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஒரு ஃபர்ஸ்ட் மோட்டாரு அது ரேட் சொல்ல கூட எனக்கு விருப்பம் இல்லை. ஃபர்ஸ்ட் 3,400 ஓகே தான். இதுக்கப்புறம் வண்டி ஓட்டி பார்த்துட்டு மைலேஜ் வந்து எல்லாம் எப்படி தெரியுதுன்னு பார்த்துட்டு சொல்றேன் கைஸ். பட் இது பார்ட் 2 முடிஞ்சிடுச்சு. எனக்கு வந்து முடிஞ்ச அளவு தெரிஞ்ச லோக்கல் மெக்கானிக்கிட்ட
கொஞ்சம் பேசி புரிய வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தீங்க. லாஸ்ட் வந்து கம்மி பண்ண வாய்ப்பு இருக்குது. 2400 ஓவராலாக சர்வீஸ் ஆச்சு. வண்டி இப்போ எனக்கு வந்து ஓகேவா சூப்பராக இருக்குது. It's nice, no? Can you catch my point? அவ்வளோதான் guys. Thank you.